ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வெஸ் டெமான்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் கேட்டகரியில் யாராக இருக்காங்க, டெமான்ஸ் கேட்டகரி யாராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அவங்கவுங்க சொன்ன ரீசன்ஸும் பார்க்கலாம். இது அவங்க லைனப் ஆயிருக்க இதுலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரேட்டிங் வைஸே பார்த்தீங்கன்னா, அதில் வந்து செலக்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் செலக்ட் பண்ணுறது ஏஞ்சல்ஸ்னே சொல்ல மாட்டார் பிக் பாஸ். அன்பாக இருக்கவங்க அந்த கேட்டகரி வைஸ் செலக்ட் பண்ணுங்கள், ஆனால் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு போக போக புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செலக்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் டெமான்ஸ் இதுன்னு வரும். ஸோ இது வரைக்கும் செலக்ட் பண்ண 8 பேரும் ஏஞ்சல்ஸ் கேட்டகரி வருவாங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கவங்க டெமான்ஸ் கேட்டகரியில் வரணும் போது தான் பாதி பேருக்கு டாஸ்க்கே புரியுது. அப்போ ஃபஸ்ட்டில் அந்த 8 பேர் செலக்ட் பண்ணும்போது பாதி பேர் டாஸ்க்கே புரியாமல் தான் செலக்ட் பண்ணாங்க. இதில் ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். அன்ஷிதா வந்து மஞ்சரி மேலே இருக்க வன்மத்தில் கொட்டணுன்றதுக்காகவே அவங்க பேரை சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவங்க டெமான்ஸ் கேட்டகரியில் தான் வந்தாங்க. டெமான்ஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட்டில் வந்து நின்னாங்க. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அன்றைக்கி தீபக் கிட்ட உட்காந்து முத்துவும் தீபக்கும் பேசியிருப்பாங்க இல்லைங்களா, ஆன்டகனிஸ்டாக வந்து மஞ்சரி வில்லியாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதெல்லாம் எப்பட்றா, அதை போய் எப்பட்றா ஒத்துக்க முடியும், அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தீபக்லாம் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசியிருப்பார் இல்லைங்களா. இப்போ அதையே வந்து நிறைய வில்லன் இந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பாங்க, டெமான்ஸ்னும் போது அது என்ன, அது நெகட்டிவ் ஷேடு தானே ஃபுல்லாக, ஏஞ்சல்ஸ்னும் போது பாசிட்டிவ் ஷேடு தானே. அப்போ வந்து உங்களுக்குள்ளே இருக்குல்ல டெமான்ஸு, அப்போ நீங்களாமா அப்படி தான் கேம் ஆடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற விதமாகவும் இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து என்னதான் வந்து நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஏதோ ஒன்று இந்த வீட்டில் பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் ஆன்டகனிஸ்டாக பண்ணுறீங்க, ப்ரோட்டகனிஸ்டாக பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஃபேராக பண்ணுறீங்க, அன்ஃபேராக பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அந்த ஏஞ்சல்ஸாக இருக்கவங்க ஒன்றுமே பண்ணலை. இப்போ நீங்கள் அவங்க பொறுமையாக இருக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்க பொறுமையை வந்து அவங்க லூஸ் பண்ண வச்சு அவங்களையும் டெமான்ஸ் ஆக்கணும், இல்லைனா தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க்குன்னு போது என்ன கேட்டால், இதை டாஸ்க் வைஸ் பார்க்குறத விட நான் அந்த பொம்மை டாஸ்கில் சொன்ன மாதிரி தான் இதை பார்க்குறேன். பொம்மை டாஸ்கில் அந்த மைண்ட் வாய்ஸ் தான் முக்கியமாக தெரியும். அந்த பொம்மை டாஸ்கில் பொம்மையை எடுக்கிறது வைக்கிறது அவுட் பண்ணுறதுங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் அது யாரது வைக்கிறாங்க, இல்லை யார் எவ்வளோ கன்னிங்காக பவித்ரா மாதிரி ஆளுங்க எவ்வளோ கன்னிங்காக ஆடுறாங்க, இல்லை அந்த ஒரு பொம்மை உள்ளே போங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுல அன்ஷிதா மாதிரி ஆளுங்க அந்த வன்மத்தை காட்டுறத, விஷால் மாதிரி ஆளுங்க ஜாக்லின் பொம்மையை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுக்கிறது, அப்படிலாம் இருக்கும்போது அந்த வன்மத்தை காட்டுறதுன்றது அந்த மைண்ட் வாய்ஸ் அந்த டாஸ்கில் தெரியும். அப்படின்னும் போது இந்த டாஸ்க்லையும் என்ன கேட்டால், பிக் பாஸ் ஸ்ப்ளிட் பண்ணதில் நீங்கள் வந்து மஞ்சரியை மட்டும்தானே ஆன்டகனிஸ்ட்னு சொல்கிறீங்க, வில்லின்னு சொல்லிட்டு. இப்போ டெமான்ஸ் வேஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு எடுக்கும்போது அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்படி வந்து கேம் ஆர்டர் கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக யார் வேணால் என்ன வேணால் பண்ணலான்னும் போது அவங்கவுங்களுக்குள்ளே உள்ளே இருக்க சுயரூபம் வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்களோட வெளிப்படைத்தன்மையும் ஒன்று வந்துடும். ஒன்று எவ்வளோ தான் அவங்க மாஸ்க் போட்டு வச்சுருந்தாலும். இன்னொன்று, அட்லீஸ்ட் டெமான்ஸாக இப்போ ஓப்பனாக தெரிகிறவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸாக நல்ல விதமாக தெரிகிறவங்க கண்டென்ட்டே கொடுக்கல, மிக்சர் தான் சாப்பிட்ருக்கீங்க. இன்னும் நீங்கள் கேமே ஆட ஆரம்பிக்கலை. இப்பயுமே நீங்கள் ஆட ஆரம்பிக்கலைன்னா நீங்கள் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படின்னு இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ கேம் ஆடாதவங்களுக்கோ இல்லை இன்னுமே வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவங்களுக்கோ பிக் பாஸ் கொடுத்த வார்னிங்காக தான் நான் இதை பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக தான் நான் இதை பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த டாஸ்க் நான் சீசன் 6 பார்க்கல. இப்போ வச்சிருக்க அந்த இன்ட்ரோ அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த டாஸ்க் அந்த வயசில் தான் இருக்குது. நீங்கள் லைன் அப் பண்ணதும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் சைடு இருக்கவங்க யாருமே ஸ்ட்ராங் கண்டென்ட்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த சைடில் கண்டென்ட்ஸ் வந்து தப்போ சரியோ, அது வந்து என்ன சொல்கிறோம், சாட்சனா மாதிரி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கான்ட்ரவர்சியாக போனாலும் ஆனால் என்ன ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல. இந்த சைடில் அப்படி இல்லவே இல்லை, எதுவுமே பண்ணலையே, அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்காக பார்த்தா இது இப்படி தான் அழகாக தெரியுது நம்மளுக்கு, யார் கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, இல்லைனா அவங்க மாஸ்க் வந்து இன்னும் ஓப்பனே ஆகலை அப்படிங்கிற கேட்டகரி பண்ணணும் போது ஃபஸ்ட்டு வந்து அன்பாக இருக்கணுன்ற கேட்டகரியில் எல்லோரும் பாசிட்டிவ் ஷேடுக்கு தான் போயிட்டாங்க. அந்த இதுவே புரியாமல் அதுக்கப்புறம் தான் மஞ்சரி திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அவங்க திருப்பி வந்து அந்த டாஸ்க் படிக்கும்போது அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களாம் இதுக்குள்ளே வருவாங்க, இல்லை தன்னோட சுயரூபம் வெளில வந்துடக்கூடாதுன்றதுக்காக நல்லவங்க விதமாகவே நடிக்கிறவங்களும் இதுக்குள்ளே வருவாங்க. ரஞ்சித் மாதிரி ஆளுங்க, ரஞ்சித் எவ்வளோ வந்து எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் மாஸ்க் கழட்டவே இல்லை. ஓகேங்களா. அருணும் வந்து மார்க் பண்ணுறதுன்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காரு, நல்ல ஒரு மாதிரி. ஆனால் நாமினேஷனில் வந்தால் ஒரு மாதிரி, வராதப்போ ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி. தர்ஷிகாவும் நல்ல விதமாக காட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பவித்ராவும் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க, அவங்க ரொம்ப பொறுமையாக நல்ல விதமாக இருக்கிற மாதிரி, ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்னிங்னஸ் இருக்குது. ஸோ வந்து இது இப்படி தான் இது வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுற பட்சத்தில் இவங்கெல்லாம் நல்ல விதமாக இருக்கிறவங்களோட ஏஞ்சல் சைட் சொல்லிடணும். நம்ம ரஞ்சித் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்வீட், அவரால் எந்த பிரச்சனையும் வரல, அவர் யார்கிட்டயும் ஹாஷா கூட பேசல அப்படின்னு வந்துடுறாங்க. இதில் அன்ஷிதா அருண் சொன்னது தான் ரொம்ப நீங்கள் பார்க்கணும். அப்போ அன்ஷிதா வாயெல்லாம் பல்லு, அவங்க வந்து ரொம்ப லவ்விங் பர்சன், எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப லவ்விங். அப்படின்னும் போது அன்ஷிதாலாம் இது இப்படி இப்படி பண்ணுறாங்களே, அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வாயெல்லாம் பல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் தேர்டு ஃபோர்த்து கேட் யார், ஃபஸ்ட்டு செகண்ட் அன்ஷிதா வந்துட்டாங்க. தேர்டு வந்து சத்யா வந்துடுறாங்க. சத்யம் வந்து அவரால் எந்த பிரச்சனையும் வரல, ஜாக்லின் தான் சொல்கிறாங்க அவரால் எந்த பிரச்சனையும் வரல, இல்லை அவர் எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணல, அவரும் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. ஸோ இவங்களாம் நல்லவங்க கேட்டகிரியில் வரணுன்றதுக்காக போட்டி போட்டுட்டு வர மாதிரி தான் அந்த டாஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனந்தி விஷால் அப்படின்னு வரும்போது தான் அன்ஷிதா குரல் கொடுக்குறாங்க. யாருமே எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்ணல, அப்படின்னா அந்த பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கு, எல்லா இடத்துலையும் பேசியிருக்கு, அதை விட பண்ணாதவங்களாம் இந்த வீட்டில் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அப்போ வந்து சொல்கிறாங்க, திருப்பி அந்த டாஸ்க்கு போய் மஞ்சரி படித்து ஒன்று புரிய வைக்கிறாங்க. இல்லை இது வந்து அன்பாக இருக்கிறது மட்டும் விஷயம் இல்லை,
அன்பா இருக்கிற மாரி நடிக்கிறதும் ஒரு விஷயம் தான். இல்ல பின்னாடி இருந்துட்டு விஷால் மாரி வந்து இப்போ வந்து முத்து சொல்வாரு அதுக்கு. விஷால் வந்து முன்னாடி இருந்து எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணல. ஆனா பிரச்சனை வர்றதுக்குலாம் பின்னாடி பின்னாடி இருந்து அவர் அந்த கேம் ஆடுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில அவர் ஸ்ட்ராங்கா வந்து முன்னாடி நிக்கல. ஆனா என்னமோ ஒண்ணு பண்றாரு. ஸ்வீட்டா அதாவது அவர் ஸ்வீட்டா தெரியணுன்றதுக்காக மத்தவங்கள உசுப்பேத்தி விட்டுட்டு முன்னாடி இப்ப அருண உசுப்பேத்தி விடுறதாகட்டும், இல்லன்னா வந்து அன்ஷிதா உசுப்பேத்தி விடுறதாகட்டும், ஜாக்லினுக்கு எதிரா. அப்புறம் வந்து விஷால் வந்து என்ன சொல்றது? தர்ஷிகாவ உசுப்பேத்தி விடுறதாகட்டும், ஜாக்லினுக்கு எதிரா அந்த பொம்மை டாஸ்க்ல. ஸோ இந்த மாரி ஒண்ணு பண்ணிருக்காரு. ஸோ அவரோட மாஸ்க் இன்னும் ஓப்பன் ஆகல. அவரு நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு, அவரு வந்து மத்தவங்கள வச்சு கேம் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவரு நல்லவரா தான் இருக்காரு. அப்படின்ற மாரி அந்த நடிக்கிறவங்கள இதுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் வந்து முத்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. மஞ்சரி இதத்தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இந்த டாஸ்க்ல இப்படிதான் குடுத்துருக்காங்கன்னா, இவங்க புரியாம ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இதுல வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கிறது வர்றதுன்னும்போது, ஆனந்திக்காக குரல் குடுக்குற மாரி அன்ஷிதா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் குரல் குடுக்குது. அந்த பொண்ண போய் குடுக்கலன்ற அது எப்படி 4த் பிளேஸ் சரியாவே வராதே அப்படி இப்படின்னா, அப்ப முத்து வந்து திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப வந்து இது ஓட்டிங் அப்ப உடனே சௌந்தர்யா பார்க்கணும். எவ்ளோ சாஃப்ட்டா பேசுறாங்க அன்ஷிதா கிட்ட. அது அப்படி இல்லடா. அது அப்படிதான் நீங்க மஞ்சரி கிட்ட பேசுனீங்களா சௌந்தர்யா? எவ்ளோ பொறுமையா நீங்க வந்து அன்ஷிதாக்கு அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா? போன வாரம் ஜாக்லின் அன்ஷிதா வச்சு செஞ்சாங்களே! அப்பலாம் உங்களுக்கு எவ்ளோ கோவம் வந்துச்சு? அப்படி இருக்கிற பட்சத்தில அந்த பொம்மை டாஸ்க்லலாம் எவ்வளோ ரிவெஞ்ச் காட்டுங்க. இப்போ டக்குன்னு வந்துட்டு ஓகே இந்த கேம பொறுத்தவரைக்கும் டக்குன்னு கோவப்படுவாங்க. அப்புறம் சரியா போயிடுவாங்க. ஆனா வந்து நீங்க மஞ்சரி மேல வந்து அன்ஷிதா எந்த அளவுக்கு ஜாக்லின் மேல காட்டுனது தப்புன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாரி தான் ஜாக்லின் சௌந்தர்யாவும் வந்து அ மஞ்சரி மேல காட்டுறதும் தப்பு. இது அவங்க பெர்சனல்குள்ள பேசிக்கலாம். ஆனா அந்த வீட்ல யார் வந்து மஞ்சரிய சொன்னாலும், இல்ல மஞ்சரி பேச்சு வந்தாலுமே, இவங்களுக்குள்ள இருக்க வன்மத்த இவங்க காட்டுற மாரி தான் எனக்குமே தெரிஞ்சது. அது ரொம்பவே தப்பா இருக்கு சௌந்தர்யா. இப்ப அன்ஷிதா கிட்ட நீங்க எவ்வளோ சாஃப்ட்டா பேசுறீங்க? அது அப்படி இல்லடா. வோட்டிங் வைஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி இது வருது இல்லடா அப்படின்ற ஆனந்திக்காக பேசுறீங்க. அதே மாரி நீங்க எல்லார் கூடயுமே இப்படியே இருக்கலாமே சௌந்தர்யா. நீங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் இல்லன்னா ஏதோ ஒரு ஃப்ளோல பண்றீங்க அப்படின்னும்போது, அந்த பொண்ணுகிட்ட மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்ளோ வந்து ஒரு இது இருக்கு? அந்த பொண்ணும் கேம் தானே ஆட வந்திருக்கு. நீங்க 2 வாரம், 3 வாரம் கேமே ஆடாம இப்ப ஏதோ ஷைன் பண்ணிட்டு இவங்க ஓவரா சவுண்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து இப்ப அந்த வைல்ட் கார்ட் என்ட்ரியா வர பட்சத்துல அந்த பொண்ணுக்கான டைம் ரொம்ப கம்மி. அந்த டைம்க்குள்ள அவங்கள ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும்னா, அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அது ஏன் உங்களுக்கு உள்ள வந்துட்டு அவ்ளோ வந்துட்டு நீங்க பண்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் நமக்கு கேட்க தோணுது. சரி ஓகே. இதுல முத்து ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண வராரு அன்ஷிதாக்கு. அவங்களுக்கு புரியல. இது அப்பன்னா வந்து நீங்க அன்புன்னு சொல்ற பட்சத்துல 2ண்ட் பிளேஸ் எனக்கு குடுத்தது, நான் நடிக்கிறேன்ற மாரி குடுத்தீங்களா? அப்ப நீங்க நெகட்டிவ் ஷேட்ல தான் குடுத்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு உள்ள குத்துது. ஓ! அப்ப இவ்ளோ நேரம் வந்து நம்ம வந்து விஷால சொல்லும்போது, ஆனந்தி சொல்லும்போது அவங்களுக்கு அப்போ ஆனந்திக்காக பேச எழுந்தவங்க. அதுக்கப்புறம் நம்மளுமே இதில 2வது பிளேஸ் நம்மளுக்கு குடுத்தது நம்மளுக்கு பாசிட்டிவ்க்காகலாம் குடுக்கல. அப்ப நம்மளும் நடிக்கிறோன்ற மாரி தான் குடுத்தாங்களான்னு ஏதோ ஒண்ணு உள்ள உறுத்த போய், இது அவங்களுக்கான சண்டையாவே மாறிடுது. அப்ப சரி ஓகே நான் தண்ணி குடிச்சிட்டேன். எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜெஃப்ரி கிட்ட பர்மிஷன் கேட்டு தண்ணி குடிக்க போறாங்க. அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிச்சிட்டு வரும்போது யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க போல மைண்ட்ல. அப்ப இது நெகட்டிவ் ஷேட் காட்டுறதுக்கான டாஸ்க்கா? நடிக்கிறாங்க அன்பா இருக்கிற மாரி நடிக்கிறதுக்கான டாஸ்க்கா? தன்னோட சுயரூபம் வெளில வந்துரக்கூடாது. நல்லவங்களாவே நடிக்கிறதுக்கான டாஸ்க்கா? அப்படின்ற மாரி ஒரு நெகட்டிவ் ஷேட். அப்பதான் பல்ப் மண்டையில எரியுது போல இருக்கு. எரிஞ்ச உடனே வந்துட்டு உடனே வந்து அப்ப நான் மஞ்சரிய சொல்றேன். இந்த வீட்ல அன்பின் உருவமா இருக்கிற மஞ்சரிய சொல்றேன். அப்படியே வந்து அ ஃபேக்கா அன்பு காட்டிக்கிட்டு, ஆனா அன்பு காட்டுற மாரியே நடிச்சிட்டு இருக்க மஞ்சரிய சொல்றேன். 5வது இடத்துல இருந்து மஞ்சரிய சொல்ல ஆரம்பிச்சவங்க 5, 6, 7, 8ன்னு 4 பிளேஸ்லயும் திருப்பி திருப்பி அந்த 4 டயலாக்கே சொல்றாங்க. நான் கூட வந்து இது பார்க்கும்போது திருப்பி திருப்பி அதே வருதே! நம்ம தான் சரியா வந்து இது பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கலையோ! இது வந்து வீடியோ வந்து நம்ம முன்னாடி பின்னாடி சரியா பார்க்கலன்னு திருப்பி திருப்பி போட்டா, அவங்க 4 இடத்துலயும் அதே திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அந்த சென்டென்ஸ. அதாவது 5வது பிளேஸ்ல ஆனந்தி வந்து 3rd பிளேஸ் வந்து சத்யா குடுத்துட்டு, 4த் பிளேஸ் வந்து ஆனந்திக்கும், 5த் பிளேஸ் விஷாலுக்கும் குடுத்துட்டு, 6த் பிளேஸ்க்கும் திருப்பி யாருக்கு வருது? அப்படிங்கிற மாரி வருது. ரயானா, ஜெஃப்ரியா, பவியான்னு சுத்தி சுத்தி வர பட்சத்தில, ஜெஃப்ரி கூட ஒரு இடத்துல சாச்சனாவ கூட சொல்லுவாரு. ஆனா சாச்சனா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல, செய்யலன்னா, அங்க இருக்கவங்க யாரும் அப்போலாம் பார்த்தா சௌந்தர்யா ஃபேஸ்லாம் பார்க்கணும். சாச்சனா எந்த பிரச்சனையும் செய்யலையா? சாச்சனாவால எந்த பிரச்சனையும் வரலையா? அப்படிங்கிற மாரி. அப்போ இவங்க மைண்ட்லலாம் பாசிட்டிவா இருக்கவங்களே காட்டணுங்கிற மாரி ஒரு குரூப் இருக்கு. இது நெகட்டிவ் ஷேட்லயும் கொஞ்சம் காட்டலாம்னு அன்ஷிதாக்கு புரிஞ்சதுக்கப்புறம், இந்த கேம் புரிஞ்சு விளையாடுனது பார்த்தீங்கன்னா, முத்துவும் மஞ்சரியும் தான் ஓரளவுக்கு புரிஞ்சாங்க. மத்தவங்கலாம் புரியாம என்னமோ ஒண்ணு பண்ணாங்க. இதுல நெகட்டிவ் ஷேட காட்டணும்னு ஒரு விஷயம் கையில கிடைச்சோனே, அன்ஷிதா ஃபுல் வன்மத்தையும் மஞ்சரி மேல கொட்டுறதுக்கு 5வது பாயிண்ட்லேருந்தே 5, 6, 7, 8 பிளேஸ்க்கு மஞ்சரி வந்துடணும். ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு மஞ்சரி இதுல உட்டுறணும். நெகட்டிவ் ஷேட்ல உள்ள உட்டுறணும். ஏம்மா நீங்க நெகட்டிவ் ஷேட்ல நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள விட வேணாமா? டெமான்ஸ்ன்னு வர பட்சத்துல அவங்க உள்ள போயிருவாங்க. ஆனா உங்களுக்கு அப்போ பிக் பாஸ் சொல்லலல்ல அந்த ட்விஸ்ட்ட. இவங்க வந்து டெமான்ஸ்க்கு எதிரா ஏஞ்சல்ஸ் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லாததுனால, இது ஒரு டாஸ்க்ன்னு நெனச்சுட்டு, இதோட இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு நெனச்சுட்டு, நெகட்டிவ் ஷேட்குள்ள உட்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஷேடுன்னோனே தனக்கு 2nd பிளேஸ் வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இது நெகட்டிவ் ஷேடுக்கான கேமு. இது எப்படி வருது? உள்ள இதுக்குள்ள இந்த பாலிடிக்ஸ் வச்சிருக்காரு பிக் பாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே, இவங்கள மஞ்சரிய உள்ள விட அவ்ளோ ட்ரை பண்ணாங்க.
அப்போ திருப்பி திருப்பி வந்து மற்றவங்க வந்து எல்லாம் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை இப்போ நீங்களாம் சொன்னால் நான் ஒத்துக்கணுமா, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்னா ஒப்பீனியன் இருந்தாலும் மெஜாரிட்டி அப்போ ஜெஃப்ரி கிளியராக சொல்றாரு, உங்களுக்கு ஒருத்தவங்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கலாம், நெகட்டிவ் விஷயம் இருக்கலாம், மற்றவங்க அவங்கள பற்றி என்ன இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மெஜாரிட்டியாக வர முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லும்போது சரி யார் வேணா என்ன சொல்லுங்க, நான் மஞ்சரி 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 தான் அது ஏதோ சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி 6 7 8 3 பிளேஸ்க்கு அவங்களே 4 பிளேஸ்க்கு அவங்களே சொன்னாங்க. ஆனால் மஞ்சரி வரவே இல்லை. அப்போ யார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் விஷால் வந்துட்டார், 6th பிளேஸில் பவித்ரா, 7th பிளேஸில் ரயான், 8th பிளேஸில் ஜெஃப்ரி கூட ஒரு இடத்துல சாச்சனாவை சொல்லுவார். ஆனாலுமே சாச்சனாவை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ சாச்சனாலாம் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ் கேட்டகரியில், ஆனால் இது வந்து பிக் பாஸ் அப்போ ட்விஸ்ட் ஓப்பன் பண்ண மாட்டார். இந்த 8 பேர் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து விஷால்கெல்லாம் ரொம்ப பெருமை, ப்ராப்ளம் கிரியேட் பண்ணல பின்னாடி. முத்துலாம் அதெல்லாம் வந்து வஞ்ச புகழ்ச்சியாக தான் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த டாஸ்க் அப்படி தான், நீங்கள் ஒன்றுமே கேம் ஆடலை, ஆடணும்னு நினைக்கிற கேமே முன்னாடி யாரையாச்சும் வச்சு ஆடுறீங்க, நீங்கள் வந்து பின்னாடியே தான் இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து ஃபீல்டில் இன்னும் இறங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து டெமான்ஸ் கேட்டகரி மிச்சவங்களில் டெமான்ஸ் கேட்டகரினா யார் யார் மிச்சவங்க டெமான்ஸ் கேட்டகரியில் வராங்க, இவங்க அன்ஷிதா, மொத்தம் எத்தனை பேர், 8 பேர். இதில் ரஞ்சித்து, அன்ஷிதா, சத்யா, ஆனந்தி, விஷால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான், பவித்ரா, ரயான், ஜெஃப்ரி. இந்த இடத்துல இன்னொன்று நம்ம ஜெஃப்ரியை பாராட்டியே ஆகணும். இது வரைக்கும் இப்போ ஆச்சு, நம்ம டெமான்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா தனித்தனியாக தான் பிக் பாஸே சொன்னார், ஓகேங்களா, அதில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசலாம். இதில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ஷிதா திருப்பி திருப்பி மஞ்சரி பேரை சொல்லி அவங்கள வந்து ஃபேக்காக அப்படி இப்படின்னு சொல்லும் போதுலாம் சௌந்தர்யா ஓவராக ரியாக்ட் பண்ணாங்க. எனக்கு செம்மக்கோ, எனக்குமே கோவா கேங்க பிடிக்குங்க, ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணது அப்படி இருந்தது. அவங்க ஃபேன்ஸு கூட நான் பேசுறது பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் தப்பு சரி ரெண்டுத்தையுமே நம்ம பேசி தான் ஆகணும். சரி வியூவரானும் போது அவங்க ஓவராக பண்ணாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து அப்படி பண்ணது செஞ்சு ஏற்கனவே வந்து அந்த சுகர் பஞ்சாயத்து விஷயத்துல நான் பேசியிருப்பேன். அப்பயுமே வந்து பண்ணும்போது வந்து உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். ரயானா அந்த இடத்துல சிரிப்பாங்க, இவங்க ஜாக்லினும் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜாக்லின் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அட வீக்கெண்டில் நம்மளை வச்சு சேது சார் வந்து கேள்வி கேட்பாரு, அதுக்காக இந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணணும் மாதிரி இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துலையுமே அன்ஷிதா மஞ்சரியை திருப்பி திருப்பி சொல்லும்போது அந்த ஹோல் வீடுமே ஒரு மாதிரி மார்க் பண்ணி அந்த திருப்பி அந்த முடி இப்படி போட்டு அப்படி போட்டுலாம் பண்ணும்போது தீபக்கை நீங்கள் யார் கவனிச்சிங்கன்னு தெரியல. தீபக் வந்து மஞ்சரி பேர் வந்து அன்ஷிதா எடுக்கும்போதோ இல்லை வேற யார் கூட அந்த சுகர் பஞ்சாயத்தில் ஜாக்லின் சௌந்தர்யா கூட மஞ்சரி பேச்சு வரும்போதோ அப்படி சைக்கோ மாதிரி அவர் பார்வை, அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அது ஒரு க்ரூயாலிட்டி தெரிஞ்சுதுங்க தீபக் ஃபேஸில். நீங்கள் யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த அலப்பறைக்கு நடுவில் கவனிச்சு பாருங்கள். நேற்றுக்கான எபிசோடில் மஞ்சரி இந்த டாபிக் எங்கே வந்தாலும், மஞ்சரி எந்த இடத்துல கான்ட்ரவர்சிக்கு வந்தாலும் தீபக் ஃபேஸில் அப்படி ஒரு 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 என்னமோ சொல்லுவாங்க, அந்த கண்ணு அப்படி இருந்தது, சைக்கோ மாதிரி இருந்தது அவரோட பார்வை. அது ஏங்க உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ, அதான் சொல்கிறேன், அந்த பொண்ணு வந்து உங்களை சாரி கேட்க வச்சிடுச்சு, அன்றைக்கி ஒரு பூவும் எடுத்துடுச்சு, உங்கள் ஈகோ அங்கே இடிச்சிடுச்சு. பேருக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்டதாலும் உங்களுக்கும் அவங்க மேலே வன்மை இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வெளிப்படையாக காட்டுனா மாட்டிக்குவீங்கன்றதுக்காக ஆல்ரெடி உங்கள் மேலே ஆட்டிடியூட் மேனஸ் ராஜான்னு 1008 பேர் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல விதமாக போயிடணும் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆனால் மற்றவங்க யாராவது அந்த வன்மத்தை அந்த பொண்ணு மேலே கொட்டும் போதோ இல்லை அந்த பொண்ணுக்கு யார் கூடயாவது கான்ஃப்ளிக்ட் வரும்போதோ நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்க உள்ளுக்கு. அப்போது உங்களோட மேனரிசம் இல்லை உங்களோட மேனஸ் இதுதானே தீபக் சார்? அவ்வளோ கண்ணில் இதில் டேரெக்டாக சண்டை போட்டுறவங்கள கூட அந்த பொண்ணு நம்பிடலாம். சாரி கேட்ட தீபக்கை தான் நம்பக்கூடாது, என்ன கேட்டால் சொல்லணும்னா. அதை தான் நானும் சொல்கிறேன். இது முத்து வந்து தீபக் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால வந்துச்சு, ஆனால் இல்லை, முத்து அதை இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டார். ஆனால் தீபக் வந்து ஆல்ரெடி அவர் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் தான். அவர் வந்து அருண் பக்கமும் கேம் ஆடிடுவார், விஷால் இவங்க முத்து கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடிடுவார், இவங்க 2 பேர் ஓவர்டேக் பண்ணுவார். ஆக்சுவலி அருண் விஷால் கூட அருண் முத்து கேம் ஆடுறது கூட ஓகே, முத்து விஷால் கேம் ஆடுறது கூட ஓகே, தீபக்கை தான் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. அதே தான் இந்த இடத்துலையும் மஞ்சரி கூட மற்ற யாரானா அந்த வீட்டில் நம்பலாம், இல்லை முத்து கூட அவங்களுக்கான அந்த விஷயத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக பேசலாம், ஷேர் பண்ணலாம். ஆனால் தீபக் தான் சாரி கேட்டுட்டாரே, அவரே ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக நினச்சி உட்காந்து பேசுவோன்னு சொல்லி மஞ்சரி தீபக்கை மட்டும் நம்பக்கூடாது. தீபக் மனசில் அவ்வளோ வன்மை இருக்குது, அன்ஷிதா வன்மை ஜாஸ்தி இருக்குது தீபக்கு மஞ்சரி மேலே. இது நீங்கள் யாராவது திருப்பி கூட அந்த எபிசோட் போய் பாருங்கள். அந்த மஞ்சரி திட்டு வாங்கும் போதும் மஞ்சரியை சௌந்தர்யா மார்க் பண்ணும்போது அன்ஷிதா மஞ்சரியை திட்டும் போதுமே அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அவரோட அந்த கண் வந்து எந்தளவுக்கு ஷார்ப்பாக அது ஒரு சைக்கோ பார்வை மாதிரி அது இருந்ததுன்றதை போய் பாருங்கள். அதனால் வந்து ஆனால் இந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து வார்ன் பண்ணுவார். இவங்க கேட்பாங்க மஞ்சரி, இந்த மாதிரி எல்லாரும் வந்து இப்போ என்ன சொல்லும்போது இது மாதிரி பண்ணுறாங்கல்ல, இப்போ இது யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டீங்க, இதே நான் எல்லாரையும் பண்ணால் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுவீங்களா, நியாயமான கேள்வி தான், கரெக்ட் தான். இப்போ இந்த இடத்துல உடனே ஜாக்லின் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் செய்ய விருப்பம் இருக்குண்ணா. ஏமா அன்னைக்கு தீபக் சார் நீ இப்படி தெரியாமல் பர்சனல் அட்டாக் பண்ணதோ இல்லை தெரிஞ்சு பர்சனல் அட்டாக் பண்ணதோ தப்புன்னு சொல்லி காலில் வைக்கும்போது உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு. இப்போ அந்த பொண்ணை சுற்றி எல்லாரும் ஹர்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் கோவா கேங்குன்னு ஒன்று வச்சுட்டு இல்லை சௌந்தர்யா அவ்வளோ மார்க் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு பக்கத்தில் உட்காந்து. இப்போ நீங்களே இதை ஜாக்லின், எனக்கு ஜாக்லினை பிடிக்கும் தான், ஆனால் இந்த விஷயத்தில் சுத்தமாக பிடிக்கல. ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணதோ இல்லைனா வந்து மஞ்சரிக்கான ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்காமல் சௌந்தர்யாவை வார்ன் பண்ணாமல் விட்டதோ இல்லை சௌந்தர்யா திருப்பி அதை பண்ணுறாங்கன்னா அதை என்ஜாய் பண்ணதோ
எனக்கும் சுத்தமாக ஜாக்லின் இந்த இடத்துல பிடிக்கவே இல்லை. ஜாக்லின் நீங்கள் இதே மாதிரி இன்னும் 2 நாள் கேம் ஆடிங்கன்னா உங்களுக்கான டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களை வந்து எல்லாரும் கொஞ்சம் உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வச்சிருக்க ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் உங்களோட இந்த பிஹேவியர் இன்னைக்கு வந்து டோட்டலாக உங்கள் இமேஜை காலி பண்ணிடுச்சு. நீங்கள் இது இப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா கோவா கேங் டேமேஜ் ஆகுதோ இல்லையோ உங்கள் பேர் டேமேஜ் ஆயிரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாருங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரிக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணுங்க. மஞ்சரி அந்த கொஸ்டினை எடுத்து வச்சோன்னே, இதே நான் பண்ணால் ஒத்துக்குவீங்களா? எல்லாரும் என்ன சேர்ந்து அட்டாக் பண்ணுவீங்கல்ல, நீங்கள்லாம் இப்போ கம்முன்னு இருக்கீங்களே அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை திட்டுவார். திட்டுவாருன்னா, இப்போ என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க சௌந்தர்யா, இப்படி நீங்கள் பண்ணாதீங்க. அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க, ஏன் பண்ணுறீங்க? இல்லை அப்படின்னு ஏபிலாம் இல்லை அப்படின்றாரு டக்குன்னு. அதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க அந்த பண்ணதெல்லாம். அப்போ வந்து சொல்லிட்டு, இப்போ அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த தீபக் ப்ரோ சொல்லியிருக்காருல, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு, நீங்கள் அப்படியே நடந்துக்கிறீங்க. ஒரு சின்சியராக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது சரி சரி அப்படின்ற மாதிரி இப்போ டக்கு நோஸ் கட் வாங்குவாங்க ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா நோஸ் கட் பண்ணுவார். அது நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது தான். வீக்கெண்டில் இது வந்து சேது சார் வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஜாக்லினா கண்டிப்பாக கேள்வி கேட்பாரு. ஆனால் சௌந்தர்யாவை அதுக்கு மேலே கேள்வி கேட்கணும். கோவா கேங்குமே கொஞ்சம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து அட்ரஸ் பண்ணி இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும். நம்ம வந்து டெமான்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.